ரீசெண்டா தங்கத்தோட விலை வந்து எதனால ஏறிட்டு இருக்கு இந்த ரீசெண்ட் டேஸ்ல அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனா அந்த வீடியோட ரெஸ்பான்ஸ்ல கமெண்ட்ல பல பேரு சில்வர் வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப அதிகமா ஏறிட்டு இருக்கு, எதனால ஏறிட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது டிசம்பர் 27, 2025 அப்பதான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு சில்வர் விலை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 31,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 6 months அப்படின்னு பார்க்கும்போது பர் டே அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜா கிட்டத்தட்ட 500 to 1000 வந்து ஒரு நாளைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் வந்து கீழே விழுந்தும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரே நாள்ல அப்படின்னு பார்க்கும்போது 5,000 to 9,000 வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த சாட்டர்டே வந்து இந்த ஒரு நாள்ல 31,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த 5 வருஷத்தோட டேட்டா வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2020 கிட்டத்தட்ட ஒரு கிலோவோட சில்வர் வந்து பாத்தீங்கன்னா 63,435 ரூபாய் இருந்திருக்கு. 2021 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 62,000 இருந்திருக்கு. 2022 55,000, 2023 78,000, 2024 95,000. அதாவது இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா 2022 ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டிருக்கு. 2025 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,99,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐ திங்க் இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த பீரியட் நினைக்கிறேன். பட் ஆனா இன்னைக்கு டிசம்பர் மாசம் 2025 அப்படின்னு பார்க்கும்போது 2,49,000 வந்து இன்னைக்கு 1 kg சில்வர் ரேட். டேட்டால இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா 2024 அப்புறமா, அதாவது 2024 இருந்து 2025 இந்த ஒரு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 150% வந்து சில்வரோட விலை ஏறி இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு டைப்ல பிரிக்கலாம். ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சில்வர் வந்து இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இல்லப்பா சில்வர் வந்து இதுக்கு மேல குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஏன் அப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சில்வர் வந்து இந்த 2026 அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உலக அளவுல வந்து ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது உலகம் முழுவதும் வந்து ஒரு நிலை இல்லாம ஏற்படுது. லைக் வந்து பல்வேறு விதமான போர், லைக் வந்து யுக்ரைன் ரஷ்யா வார் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு, இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரியான ஒரு அன்சர்டன் பர்சன் இருக்கிற வரைக்கும் உலக அளவுல இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன்ஸ் ஸ்லோ டவுனா தான் காணப்படுது.